கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, யெகோவா நிசி வெற்றி தருகிற கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 4:4. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிரியமானவர்களே, அப்பம் எப்படி சரீரத்துக்கு உணவும் பலனுமாய் இருக்கிறதோ, அப்படியே வேத வசனங்களும் ஆத்துமாவிற்கு பலனாயிருக்கின்றன. அவை ஆத்துமாவையும் ஆவியையும் உயிர்ப்பிக்கின்றன. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை பலப்படுத்துகிறார். வேத வசனங்கள் எல்லாம் வல்லமை நிறைந்தது. ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆகாயத்தையும் பூமியையும் கடந்து எந்த சத்ருவையும் வீழ்த்தி வல்லமையுள்ள சர்வாயுதமாக அது இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு வசனம் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. பலமுள்ள ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆயுதமும் வேத வசனங்களாகும். அவர் 40 நாட்கள் உபவாசித்து வனாந்தரத்திலே இருந்தாலும் அவருடைய உள்ளமோ வேத வசனங்களாலே நிரம்பி இருந்தது. சாத்தான் கொண்டு வந்த ஒவ்வொரு சோதனைகளையும் இயேசு வேத வசனங்களின் மூலமாக வசனத்தின் பலத்தினாலே அவைகளை முறியடித்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு உண்மையான பலனை கொண்டு வரட்டும். இன்று அநேக வாழ்நாளெல்லாம் உலக பிரகாரமான புத்தகங்களையும் படிக்கிறார்களே தவிர உலக பிரகாரமான காரியங்களை அறிந்து கொள்ளுகிறார்களே தவிர வேத வசனங்களை படிப்பதற்கோ அதை தியானிப்பதற்கோ நேரம் செலவிடுவதில்லை. ஆனால் வேத வசனம் நம்முடைய ஆத்துமாவுக்கு மன்னாவாக இருக்கிறது என்பதை அறிய மறந்து விடுகிறார்கள். ஆகவே வசனத்தை வாசிப்பதில்லை. உலக பிரகாரமான படிப்பு இந்த உடலுக்கு இளைப்பு. ஆனால் வேத படிப்பு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. எம்மாவுக்கு போன சீஷர்கள் துக்கமுகமாக வேதனையோடு கூட கடந்து சென்றார்கள். இயேசு அந்த இடத்திற்கு சென்று வேத வாக்கியங்களை விளக்கி சொன்னபோது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஒரு பக்தன் தன்னுடைய சரீரத்திலே மிகவும் பலவீனப்பட்டு மரண தருவாயில் இருந்தாராம். கடுமையான ஒரு நோய் அவரை தாக்கி இருந்தது. ஒரு நாள் தற்செயலாக செப்பனியா 3:17 உள்ள கர்த்தருடைய வசனம் அவருடைய கண்களில் பளிச்சிட்டதாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார் என்பதை வாசித்து தன் சரீரத்தின் நடுவிலே கர்த்தர் இருப்பதை விசுவாசித்தார். இது கர்த்தர் உண்டாக்கின சரீரம். அவருடைய இரத்தத்தினாலே விளைக்கரையமாய் செலுத்தி மீட்டு கொண்டப்பட்டது இந்த சரீரம். இதிலே நோய்க்கும் பலவீனத்துக்கும் இடமில்லை என்று திட்டமாய் அறிந்து கொண்டார். அவருடைய விசுவாச அறிக்கை ஜெபமும் அவருக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்தது. அதன் பின்பு அவர் ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் என்று உற்சாகமாய் அறிக்கையிட்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த சரீரத்துக்கு உணவிருந்தால் போதும் என்று நினைக்கிறோம். உணவு அவசியம்தான். ஆனால் அதை பார்க்கிலும் நம்முடைய ஆத்துமாவிற்கு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், வேத வசனங்கள் மிக மிக முக்கியமானதாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு வார்த்தையிலே நிறைந்து
சத்துருக்களை முறியடித்தார், சாத்தானை முறியடித்தார். பலவீனப்பட்ட இந்த மனிதர், ஒரு பக்தன், வார்த்தையினாலே பலன் அடைந்தார். இன்றைக்கு நீங்களும் பலவீனத்தோடு வாழ்கிறீங்களா? சுகவீனத்தோடு வாழ்கிறீங்களா? ஐயோ, என் குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் வியாதி, நான் சம்பாதிப்பதெல்லாம் மருத்துவமனைக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கிறேன் என்று அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். ஆம், கர்த்தர் நம்முடைய ஜீவனின் பலனாயிருக்கிறார். உங்களுக்கு பலனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் போதே அவர்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாவதாக, உலர்ந்து போன எலும்புகள் சரீரம் உயிரடைவதாக, உலர்ந்து போன வாழ்க்கை குடும்ப ஜீவிதம் உயிரடைவதாக, இந்த வார்த்தையினால பலனடைவதாக, எல்லா வியாதி நோய்கள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.